இந்த பக்கத்துல ராமன் கிட்டேயே போய் வசிஷ்டர் சொன்னாரா, பிறப்பு இறப்பு இல்லா பிஞ்சகன் நீ அலையும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அயோத்தி தான் பார்த்தாராம். அதுவும் மசூதிக்கு தான் பார்த்தாருன்றான். கிண்டல் தான் இது. வேற இடத்துல எங்கேயும் பார்க்கறீங்க, அவர் அங்கதான் பார்த்தாராம் மசூதி கிட்ட. எதுக்கு? பம்பு சண்டை வலிக்கிறதுக்கு. வேற எதுக்கு அவர் அங்க பிறந்தாரு? அவருக்கு தான் பிறப்பு இறப்பே இல்லையா, அவர் எப்படி அங்க பிறப்பாருன்னு ஒரு நாயாவது யோசிச்சு பார்க்கணுமா? யோசிக்காது. அப்பதான் மதத்துல இருக்க முடியும், இந்து மதத்துல. காரணம் எல்லாத்தையும் உருவாய் அருவாய் இவ்வளவுதான் இழதாய். நோக்கம் வேற, கடவுள் பிரச்சனை இல்லை. உண்மையிலேயே கடவுள் பிரச்சனையா இருந்தா கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்க்க மாட்டான். அல்லாவும் கடவுள்ன்றாங்க, அவருக்கு தான் மசூதி கட்டிக்கிறாங்க. அல்லா வேற ராமன் வேறவா இருந்துட்டு போட்டுமே, அவங்களுக்குள்ள ஒண்ணுக்கு ஒண்ணு அப்படி ஒருத்தம் வாங்கினா அவர் இவரு தெத்துறாரோ இவர் அவரை தெத்துறாரோ அவங்களே தெட்டிக்கிட்டோம். அதுக்கு நான் ஒண்ணு இருந்துருக்கலாம்ல. கவனிங்க, அந்த இறை கோட்பாடு என்பதே இல்லாத சமயம் பர்பஸா அவனுக்கு எதுவுமே கிடையாது. அப்ப என்ன பர்பஸுக்கு ஏன் இந்து மதத்தை அப்படி காப்பாற்றிட்டு இருக்கிறான்னு கேட்டா, அங்கே சைவம் இருக்கிறது, வைணவம் இருக்கிறது, ஸ்மார்த்தம் இருக்கிறது, மற்ற பிரிவுகள் எல்லாம் இருக்கிறதே தவிர ஒற்றை இந்து மதம் என்று ஒன்று இல்லை. இல்லாத ஒன்றை உருவாக்குவதற்கு சமீப காலமா தலையால தண்ணி குடிக்கிறானுங்க. அதுக்கு வேற ஒரு காரணமும் இல்லை. அவர்களுடைய மேலாதிக்கத்தை, பிறப்பினால் தாங்கள் மேலானவர்கள் பெரியவர்கள், பிறப்பினால் நீ சின்ன ஜாதிக்காரன் என்று சொல்லிக் கொண்டிருந்தானே, அதை மீள் உருவாக்கம் செய்வதற்கு அவன் எடுக்கிற முயற்சியின் பெயர் தான் இந்து மதம். அவனுக்கு கடவுளும் கத்திரிக்காய் எதை பத்தியும் கவலை இல்லை. இதுல ஒரு 4 வரியை படிச்சு காமிச்சேன் அன்பு கிட்ட மத்தியானம். இப்ப நேரம் இல்லை, அதுவும் சகோதரிகள் நிறைய இருக்காங்க, எனக்கு படிச்சு காட்டுறதுக்கு வெக்கமா இருக்குது. இது பக்தி புஸ்தகம். இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த பக்தி புஸ்தகம் இது ஒவ்வொரு இடத்துலையும் ஆம்பளையும் பொம்பளையும் உட்காந்து பஜனை பாட்டு பாடுங்கிறாங்க எங்க ஊர்ல. இது சமஸ்கிருதத்துல இருக்குது. அதுல ஒரு 4 வரியை படிச்சு காட்டணும். சூத்தரி பல் சொத்துனாரு ஒரு அன்பு. இதுக்கு கொக்கோக சாஸ்திரம் வாட்சா என்ன பரவாயில்ல போறதுன்னாரு. அப்படியே வேண்ட வேண்டையா இருக்குது. இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு வசமா இருக்குது. இதுதான் இவன் பக்தி. என்ன காரணம்னா, உண்மையான கடவுள் பர்பஸ்ல வந்த ரிலிஜன் இல்லை இந்து மதம். இதற்கு நோக்கமே நான் பிறப்புல பெரிய ஜாதி, நீ பிறப்புல சின்ன ஜாதி, ஒத்துக்கோ. எல்லாம் எனக்கு உரியது, நீ எனக்கு உரியவே, ஒத்துக்கோ. என் பிளேஸ் எவ்வளவு உயர்த்தலன்னா வச்சுக்குமே, உன் பிளேஸ் நான் சொல்றதுதான் வச்சுக்க. உன்னுடைய என்னுடைய டியூட்டி எதுவுமே இல்லாம கூட இருக்கலாம். உனக்கு இதுதான் டியூட்டின்னு நான் டெஸ்டின் பண்ணுவேன், நீ ஒத்துக்கோ என்று கட்டாயப்படுத்துவதற்கு ஒரு அமைப்பு ரீதியான ஏற்பாட்டுக்கு பெயர் தான் இந்து மதம். அது எப்போ எல்லாம் பிற மதங்களின் அறிவினாலோ அல்லது பொதுவான பிலாசபி ஆஃப் ரிலீஜனாலோ அல்லது விஞ்ஞானத்தினாலோ அல்லது கம்யூனிசம் போன்ற சித்தாந்தங்களாலோ அல்லது மக்களே அறிவுபூர்வமாய் எழுச்சி கொள்வதாலோ ஒற்றுமை கொள்வதாலோ ஆதிக்கத்தை எதிர்க்க வேண்டும் என்று அவர்களுக்குள் எழுச்சி ஏற்படும் போதோ இதுக்கு ஆபத்து வரும்போதெல்லாம், எதற்கு ஆபத்து? நான் பிறப்பினாலே உயர்ந்தவன், நீ பிறப்பினாலே தாழ்ந்தவன் என்று சொல்லுகிற இந்த அமைப்புக்கு அமைப்பு ஏற்பாட்டுக்கு எப்பொழுதெல்லாம் ஆபத்து வருகிறதோ அப்பொழுது இந்த ஆதிக்கத்தை புதுப்பித்துக் கொள்வதற்கு, பிறப்பில் நான் மேல் ஜாதிக்காரன், பிறப்பில் நீ சின்ன ஜாதிக்காரன், கீழ் ஜாதிக்காரன், உன்னை இப்படித்தான் கடவுள் படைத்திருக்கிறார், அதை என்கிட்ட அவர் தான் சொல்லி அனுப்பிச்சுக்கிறாருன்னு சொல்லி ரெனியூவல் பண்றதுக்கு புதுசு புதுசா புருடா விடுவாங்க. லேட்டஸ்ட் புருடா பசு புனிதம் என்பது. இந்த பசு புனிதம் என்பது அவனுக்கே தெரியாது, அது பசுவுக்கும் தெரியாது. அதுதான் தெரியாது. பசு என்னைக்காவது அதை வெட்ட போனா எத்தனை மாடு அடிச்சிருக்கிறாங்க நம்ம ஊர்ல சேரில எல்லாம். எவ்வளவு சேரில மாட்டை பெரிய கொடுக்குறாங்க, டெய்லி தான் இருக்கிறாங்க. அதுவும் பயங்கா இருக்கும் போதாவது பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம்னு சொல்லிட்டு தலோன்னு என்னமோ சொல்லி இருப்பாங்க, ஹலாலாக இருப்பாங்க, ஹலாலாக. நாம் அதெல்லாம் கிடையாது, ஒரு ரூபா போடு என்னைக்குன்னா அது இன்னும் பறக்க சொல்லக்கூடாதா, இவ்வளோ பெருமை இருக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும்
போடுறாங்களே, கொஞ்சம் சொல்லி வைக்கக்கூடாதா? நான் புனிதமான பசு அல்லவா என்று பசு என்னைக்குன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துதான் சும்மா சாகுது நாய். அது விட்டு அது புனிதோன்னு இவன் கண்டுபிடிச்சிருக்கிறான். அப்ப அகச்சான்று இல்லை. பசு என்னைக்காவது வந்து நம்ம கிட்ட சொல்லிச்சான், நான் ரொம்ப புனிதமானவை, என்னை யாரும் கொள்ளாதீர்கள். அது சொல்லல. இல்லை, போட்டா செத்து போறதுக்கு தனியா ரெடியா காத்து மிகுது பசு. அது எப்படி பசு வந்து புனிதமானதாகும்னா, இவரு சொல்றாராம் பசு புனிதம்னு. என்ன காரணம்னு கேட்டா, இதுவரைக்கும் எங்கேயாவது வேதத்தில் அதை புனிதம்னு சொல்லியிருக்கிறானா? ஆரம்பியகங்களில் சொல்லியிருக்கிறானா? ரிக்வேதத்தில் எங்காவது அது புனிதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா? யஜுர் வேதத்தில் புனிதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா? சாம வேதத்தில் புனிதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா? அதர்வண வேதத்தில் பசு புனிதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா? சொல்லி எடுத்துன்னு ஒரு வரி காட்டு சொல்லுங்க, நான் எழுதி கொடுத்துட்டு வெளியேறேன். இனிமேல் இந்த பிரச்சாரமே பண்றது இல்லை. சவால் விட்டு சொன்னேன். அன்னைக்கு தஞ்சாவூர் மாநாட்டில் சொன்னது போலவே சொல்லுகிறேன். வேத சாஸ்திர புராண இதிகாச பண்டித ஹிரோஷித நீதித தாதித சாம வேதி பாம பூதி சீத பேதி யமனெல்லாம் பந்தயம் கேட்டு சொல்றேன். ஒரு வரி காட்டு வேதத்துல பசு புனிதம் என்று நான் எழுதி போறேன். இனிமேல் பிரச்சாரம் பண்ணதில்லை. அங்க பசு புனிதம்னு 4 வேதம் எழுதுன எவனுக்கும் தெரியல. வேதத்தையே படிக்க தெரியாது இவனுக்கு தெரிஞ்சு. சமீபத்தில் நீங்க பார்த்துருப்பீங்க, ஜெயா டிவியில் கூட ஒரு விவாதம் நடந்தது. இப்போ ஒரு 4-5 நாளைக்கு முன்னால ராமகோபாலனோட. அதுக்கு முன்னால ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னால இவர் அதே ராமகோபாலனோட சன் டிவியில் விவாதம் நடந்தது. என்னோட சங்கராச்சாரியாரோட குமுதத்துக்காக நேரடி விவாதம் நடந்து அது சன் டிவிலையும் வந்தது. இதில் எல்லாம் நான் கேட்ட கேள்வி ஒன்றே தான். பகவத்கீதை படிச்சிருக்கிறீங்களா? வேதம் படிச்சிருக்கிறீங்களா? சித்தாந்தம் படிச்சிருக்கிறீங்களா? அல்லது ஆரண்யங்கள் படிச்சிருக்கீங்களா? இது இவர் ஆதிசங்கருடைய பிரம்மசூத்திர பாஷ்யம் படிச்சிருக்கீங்களா? முதல் வரையினா 108 உபநிஷத்துல ஒரு 10 உபநிஷத்து பேராவது சொல்லுங்கன்னெல்லாம் கேட்டா, தெரியலையே, எனக்கு தெரியலையே, எனக்கு தெரியலையே, இதேதான் சங்கராச்சாரியம் வந்து அப்பதான் நான் கேட்டேன், இதெல்லாம் தெரியாது நீ பெரிய ஜாதி, தெரிஞ்ச நான் செஞ்சாதியா? இதெல்லாம் தெரியாது இவர் பெரிய ஜாதி, தெரிஞ்ச நானும் செஞ்சாதியா? எப்படி ஒத்துக்கிறது? ஒண்ணுமே தெரியல. தெரிஞ்சிருந்தா அவனுக்கே தெரியும் பசு புனிதம் இல்லைன்னு நாம மீட்டிங் போட்டு சொல்லவே வேண்டியதில்லை. ஏன்னா அதிலே இல்லை. வேதங்களில் புனிதமான மிருகமாக அது சொல்லப்படவில்லை. அதற்கு காரணம் என்ன என்று பார்த்தீங்கன்னா, மிருகத்தை பற்றிய அறிவே வளராத காலம் வேத காலம். அறிவே வளரல. அறிவு வளராத இடத்தில் அன்பு வளர இடம் இல்லை. அன்பு வளராத போது பரிவு வளர இடமில்லை. பரிவு வளராத போது பாதுகாப்பதற்கு அவசியம் ஏற்படாது. அதனால் அங்கே புனிதம் என்ற பேச்சுக்கே இடமில்லை.